அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இப்போ யுஎஸில் வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே வந்து யுஎஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக நீங்கள் வந்திருந்தாலும் சரி, வந்து இப்போ கிரேட் ஃபைனான்சியல் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வந்து யுஎஸில் 10 இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நான் என்னுடைய பர்செப்ஷனில் நான் சொல்கிறேன். என்னென்னு சொல்லிட்டு போகணுன்னா அந்த 10 ஐட்டம்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து கிரேட் ஃபைனான்ஷியல் சக்ஸஸுக்கு இந்த 10 ஐட்டம் இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நிறைய பேர் இங்கே வர்றவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க யாரும். அவங்க முக்கியமாக வந்து எதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் வந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு என்னத்தை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயும் வந்து நல்லா சாப்பிட்லாம், எந்த கடையில் பிரியாணி நல்லாயிருக்கும், எந்த கடையில் வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும், எந்த இடத்துலலாம் விசிட் பண்ணலாம், இதெல்லாம் தான் மெயினாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இதை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் எல்லாமே இருந்திருக்கலாம். அவங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வந்து இந்த முக்கியமாக நம்ம வந்து மிஸ் பண்ணோம், நம்மளுக்கு யார் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணல, சொல்லிக் கொடுக்காத முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க வந்து, விச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். இது எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே வந்து இது ரொம்ப முக்கியம். ஆனால் முக்கியமாக வந்து இங்கே யூஎஸில் இது ரொம்ப முக்கியம். இது என்னென்னு 10 ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம். நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் யூஎஸ் இங்கே வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் வந்து என்ன வந்து ஃபஸ்ட்டில் பண்ணணுன்னா, ஒரு வேளை நீங்கள் தனியாக நீங்கள் வர்றீங்கன்னா வரல, ஒரு இந்தியன் கம்பெனியில் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா, என்னுடைய பர்செப்ஷன் என்னென்னா வந்து, நிறைய பேர் இந்தியன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இதை பார்த்துட்ருப்பீங்க. ஆமாம். ஆனால் பெட்டர் டு குவிட் த இந்தியன் கம்பெனி ஜாப் அண்ட் ஸ்விட்ச் இட் டு அ யூஎஸ் எம்ப்ளாயர் ஆர் டு அ கன்சல்டிங். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அட்வைஸ். வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு எப்படி தோணுன்னா, நான் ஒரு கம்பெனியில் ஏன் வந்து நான் ஒரு இந்தியன் கம்பெனியில் இங்கே ஃபுல் டைமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து 10 நாள் லீவ் கொடுக்குறாங்க வருஷத்தில், நான் ஏன் இந்த ஜாபை நான் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாப் போகணும், அது வந்து கன்சல்டிங்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் இதுக்கு கீழே தானே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நான் தப்பு பண்ணேன் வந்து. ஆனால் ஆக்சுவலாக வந்து அதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் சிலது இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை வந்து. ஆனால் வந்து உங்களுக்கு லாங் ஃபினான்ஷியல் சக்ஸஸ், அதாவது வந்து வெரி ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் சக்ஸஸுக்கு இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேளை யூஎஸ் எம்ப்ளாயர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஜஸ்ட்டு 10 நாள் லீவு, உங்கள் 401k இதை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. 401k பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து 401k வந்து நிறைய பேர் இந்தியன் கம்பெனியில் வந்து நான் வந்து போடுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்களாம் 4-5 வருஷம் வந்து இந்தியன் கம்பெனியில் இங்கே வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு 401k ஒன்று இருக்குது, அதை போடணும், நம்ம வந்து அதை வந்து ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் கூட அவேர்னஸே இல்லாமல் ஃபுல்லாக வந்து 6 இயர்ஸ் டர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன அவங்க எப்படின்னா 401k பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக நீங்கள் வந்து போடுறீங்களோ நல்லது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஜாபை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி வேறு ஜாபுக்கு போய் ஸ்டேபிளான ஃபுல் டைம் ஜாப் வந்து எதர் யூஎஸ் எம்ப்ளாயருக்கு மாறுங்க, இல்லைன்னா வந்து கன்சல்டிங்க்கு மாறுங்க, வந்து நல்ல ஒரு பே ரேட்டோட மாறுங்க. அதான் நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா வந்து 401k அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட். யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியும் வந்து 401k வந்து ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டு. அது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டுனா அதுக்கு வந்து எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அது வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ மணி மாதிரி தான். எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து போடுறீங்களோ, இப்போ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை வந்து இப்போ 6% நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3% எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நிறைய இப்போ மைக்ரோசாஃப்ட்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியும் வந்து அவங்களுக்கு இல்லைன்னா 100% மேட்ச் பண்ணுற எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க. 401k அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், மஸ்ட்டு. நீங்கள் வந்தோடனே செய்ய வேண்டிய வேலை வந்து எந்த எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் சேர்ந்தீங்கன்னாலும். நம்பர் 3, ஐஆர்ஏ, இண்டிவிஜுவல் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இதுவும் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டு தான். வந்து இது வந்து என்னென்னா வந்து ஆஃப்டர் டேக்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் டேக்ஸ் மணினா வந்து 401kக்கும் ஐஆர்ஏக்கும் ரெண்டுமே ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டு தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, 401k வந்து ப்ரீ டேக்ஸ் மணி, நீங்கள் அதாவது டேக்ஸுக்கு முன்னாடி வந்து உங்கள் மணியை பிடித்து அந்த காசை வந்து உங்கள் 401kக்கு வந்து போட்டுருவாங்க. ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் வந்து டேக்ஸபிள். நீங்கள் 15.5, அதாவது 59 வயசுக்கு மேலே 59 அரைன்னு சொல்லுவாங்க, 15.5 அதான் வந்து உங்கள் விட்ராவல் ஃபஸ்ட்டு விட்ராவல் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், பெனால்ட்டி போட்டு, வித்தவுட் பெனால்ட்டி அதுக்கப்புறம் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் அதுவரை எவ்வளோ அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து விட்ராவல் டைமில் டேக்ஸ் பே பண்ண முடியும். ஆனால் வந்து ஐஆர்ஏ, பாயிண்ட் நம்பர் 3 ஐஆர்ஏ பார்த்தோம் இல்லையா, ஐஆர்ஏயில் வந்து ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணி, அதாவது டேக்ஸ் கழிச்சிட்டு உங்களுக்கு கையில் கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து பே பண்ணணும். அது ஐஆர்ஏவும் 401kக்கும் அது தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து பாயிண்ட்ஸ் மட்டும்தான், என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க, எதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணாமல் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஐஆர்ஏ வந்து போடுங்க. இயர்லி லிமிட் வந்து 7,000 இப்போது கரண்ட்டாக. ஸோ அது வந்து போடணும். ஆமாம். அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 4, புதுசாக காரு வாங்கக்கூடாது. புது கார் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்கள் லாங் டேர்ம் ஃபைனான்சியல் சக்ஸஸை வந்து அது வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஏன்னா வந்து கார் வந்து ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்டு தான், வந்து அது அப்ரிஷியேட்டிங் அசெட்டு கிடையாது. அதுக்கு போய் நீங்கள் லோன் கட்டி கடைசியில் வந்து அந்த கார் வந்து எல்லாம் ஒரு புதுசாக வந்தோடனே நிறைய இங்கே வெளியே பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ளாஷிங் கார்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து அது லாங் டேர்ம் உங்கள் ஃபைனான்சியல் சக்ஸஸை வந்து அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அதனால் வந்து புது கார் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்தோடனே வாங்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் நம்பர் 5 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நீங்கள் வந்து உங்கள் பெர்ம், அதாவது வந்து க்ரீன் கார்டு, நீங்கள் யூஎஸில் நீங்கள் இருக்கணும், லாங் டேர்மில் நீங்கள் செட்டில் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பெர்ம் ஃபைல் பண்ண வைக்கணும். ஆமாம். ஏன்னா 6 இயர்ஸ் வரையும் தான் உங்கள் வீசாவோ நீங்கள் L1 H1 வந்தீங்கன்னா 6 or 7 இயர்ஸ் வரையும் தான் வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து வேறு ஒரு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது ஜிசி வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 6 இருக்குது. பாயிண்ட் நம்பர் 6 வந்து அதாவது தேவையில்லாத பொருட்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ வந்து நிறையா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு அந்த மாதிரிலாம் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுறது. அதுவும் வந்து உங்களை வந்து காசு இழுத்துரும். மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்ட்டு கொடுத்த மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்களே தெரியாமல் நீங்கள் வந்து மாதம் உங்கள் கிரெடிட் கார்டிலேருந்து காசு போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணுங்கள் இனிஷியலாக வந்து, அன்லெஸ் யூ ரீச் டு a certain லிமிட் ஆஃப் யுவர் ஃபைனான்சியல் சக்ஸஸ். பாயிண்ட் நம்பர் 7 வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. யூஎஸில் வந்து நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு செட்டில் ஆகணும், ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீடு நீங்கள் வாங்குறது நல்லது. ஏன்னா வந்து இங்கே வந்து ரெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து உங்கள் இன்கமில் சாதாரணமாக ஒரு இன்கமில் பே பண்ணுறதுலேருந்து ஒரு 30% வந்து உங்கள் ரெண்ட்டுக்கே போயிடும். நம்ம ஊர் மாதிரிலாம் ரெண்ட் இங்கே ரொம்ப சீப்பு கிடையாது. இங்கே ரெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கனால வந்து ரெண்ட்டுக்கே வந்து நிறைய காசு வந்து போயிடும். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் நம்பர் 7 வந்து வீடு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடு வந்து வாங்க பாருங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஊரில் போய் இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒரு டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் அங்கே இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் ஜாப் வந்து வேறு இடத்துக்கு போகிறா இருந்தால் கூட பரவாயில்ல, 3 இயர்ஸ்க்கு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் போகும்போது வந்து அந்த வீடை வந்து செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஊரில் கூட போய் வாங்கிக்கலாம். தட் வில் மேக் ஏ பிக் சேவிங்ஸ். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 7. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாயிண்ட் நம்பர் 8 பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 8 வந்து ரொம்ப முக்கியமானது. தேவையில்லாத பொருளை வந்து வீட்டில் வாங்கி கொண்டு வந்து அக்குமுலேட் பண்ணுறது. என்னென்னா வந்து நம்மளுக்கு சில ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு தேவையப்படாது. வந்து நம்ம இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போவோம். அங்கேயே பார்த்தோன்னா அவங்க வீட்டில் பெரிய டிவி இருக்கும், பெரிய சோஃபாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத கேஜெட்ஸு, அக்சசரிஸ்லாம் இருக்கும். வந்து அது எல்லாத்தையும் வாங்கி நிறைய போடுறது. ஆமாம், இதெல்லாம் வந்து உங்கள் லாங் டேர்ம் ஃபைனான்சியல் சக்ஸஸை இதெல்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். நான்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து யூஎஸ் வரும்போது பல வருஷம் வந்து ஃப்ளோர்லாம் படுத்துருந்தேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிலைமை வந்து மாறி இருக்குது. ஆனால் வந்து லாங் டேர்மில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரூகலாக இருக்கிறதுல, கொஞ்சம் கஞ்சனாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது கஞ்சம் இல்லை, உங்களோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தானாகவே வந்து உங்களுக்கு வந்து காசு வரும். அப்போ நீங்கள் செலவு பண்ணலாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் நம்பர் 9. இப்போ தான் நம்ம இந்தியாவுக்கு போக போகிறோம். என்னென்னா வந்து இங்கேருந்து வந்து மணியை வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே வந்து போய் FDயில் போடுறது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இங்கே லாங் டேர்ம் நீங்கள் வந்து சக்ஸஸ்க்கு நீங்கள் யூஎஸில் இருக்கணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்லுவேன், யூஎஸில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மணியை வந்து நீங்கள் இங்கேயே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை வந்து இது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இங்கே வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபாஸ்டராக க்ரோ ஆகும். யூஎஸ் எக்கனாமி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கனாமி அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பணமும் நல்லா க்ரோ ஆகும். ஏன்னா இந்தியன் மணியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன யூஸ்வலி நம்ம இந்தியன் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சு அங்கே நம்ம பேரண்ட்ஸ் பேரில் வந்து நம்ம பேரில் எதை போட்டோன்னா இங்கே வந்து FDயில் நிறைய காசு சம்பாதிக்கலாம், 6-7% கொடுப்பாங்க, இங்கே 4% தானே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்பீங்க.
ஆனால் வந்து அதில் வந்து ட்ரூத்தே இல்லை. அதில் வந்து ஏன்னா வந்து அங்கே இன்ஃப்ளேஷனும் இங்கே வேறு, இங்கே இன்ஃப்ளேஷன் வேறு. அதுக்கப்புறம் வந்து டாலர் டு ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷனு இயர் ஆன் இயர் வந்து 3 to 3.5% இருக்குது. நம்ம மணி வந்து நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே போகும். வந்து யூஎஸ் டாலர் வந்து அப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் கரண்ட் லெவலில், ஃபியூச்சரில் வேணால் மாறலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி அதான் நிலமை. ஸோ அதனால் வந்து அங்கே அனுப்பிச்சு காசு போடுறத விட வந்து இங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் நம்பர் 10 கடைசியில் அது என்ன அப்படின்னா, யூஎஸில் போய் வந்து யூஎஸ்லேருந்து வந்து இந்தியாவில் போய் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது. அது உண்மையாக அது வேணுமா என்னென்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதில்ல. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல வந்து ஒரு என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கலாம். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல அங்கே நிறைய வந்து உங்களுக்கு ஒன்று வந்து ரெண்ட்டு கிடையாது இங்கே. அதை உலகத்திலே ஒரு கம்மியான விலையில் ரெண்ட்டில் இருக்க முடியும்னா அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. எங்கேயுமே வந்து ரெண்ட்டு வந்து எங்கேயுமே இல்லை. நான் நிறையா கண்ட்ரியில் நான் வந்து இருந்திருக்கேன். ஆனால் வந்து எந்த கண்ட்ரிலையும் வந்து அந்தளவுக்கு சீப்பான ரெண்ட்டு எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் போய் இனிமேல் அங்கே காசு போட்டு அங்கெல்லாம் பெருசாக காசு சம்பாதிக்க முடியாது. எனக்கே வந்து இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து இயர் ஆன் இயர் வந்து நான் 2% வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 2% தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. வந்து அதாவது வருமானம் வருது. வந்து அவ்வளோது கம்மியாக இருக்கும். அது இன்னும் அதுவும் நான்லாம் முன்னாடி ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். இன்னுமே நீங்கள் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்பர்ட்டி வேலை வந்து காஸ்ட் வந்து இங்கே ஜாஸ்தி. இன்னொன்று வந்து அந்த பணத்தை போட்டு நீங்கள் அங்கேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் மஸ்ட் அவாய்ட் அப்படின்னு சொல்லி வந்து மஸ்ட் அவாய்ட் அப்படின்னா வந்து இந்தியாவில் போய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை மஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இப்போது இந்த டைமில் வந்து ஏன்னா வந்து ரெண்டல்லாம் எதுவுமே இன்கம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கும் பெரிய கஷ்டம். இப்போ யூஎஸ்னால் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் வீடு வாங்கிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஸ்விட்ச் ஆனீங்கன்னா கூட உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டை கொடுத்தா அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும், இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது இருக்கணும், அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நிறையா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்க பார்த்துக்க முடியுமான்னு அதெல்லாம் வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸே ரொம்ப கம்மி. ஸோ இதனால் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து இட்ஸ் மஸ்ட் அவாய்ட் டு பை த ப்ராப்பர்ட்டிஸ் இன் இந்தியா. ஆமாம், இதுதான் 10 பாயிண்ட் இன்றைக்கி பார்த்தோம். ஆமாம், இந்த 10 பாயிண்ட்டு நீங்கள் வந்து மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டில் சொன்னல வந்து பிரியாணி கதை சொன்னல, வந்து பிரியாணி சாப்பாடு கதை சொன்னல, அதே மாதிரி தான் வந்து யாரும் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. எவ்வளோ க்ளோஸ் டு க்ளோஸ் திக் ஃப்ரெண்டாக இந்த மாதிரி ஐட்டம்ஸும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு யாரும் சொல்லலை ஃபஸ்ட்டில் வந்துன்னு. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தா இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது வந்து இதை விட்டுட்டு இன்னும் ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது இல்லை இன்னொரு சில ஒரு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க. அந்த ஐட்டம் வந்து நான் உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.